அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய 3 இடங்களில் நடைபெற்ற சோதனை நிறைவடைந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சங்கர் வழங்க கேட்கலாம். சங்கர், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், தற்பொழுது பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி இல்லமான கோவிந்தாபுரத்தில் உள்ள அவரது வீடு, அவரது மகன் சீலப்பாடியில் உள்ள அவரது மகன் ஐ செந்தில்குமார் மற்றும் அவரது மகள் குடியிருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் தெருவில் 3 இடங்களும் மற்றும் அவரது நூற்பாலைகள் 2 இடங்களிலும் சோதனையானவை. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள கிரீன்வேட் சாலை மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹாஸ்டலிலும் சோதனையானது நடைபெற்றது. தற்சமயம் ஏறத்தாழ ஒரு 11 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சோதனையானது நடைபெற்று வந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கோவிந்தாபுரம் பகுதியில் உள்ள அமைச்சர் இல்லத்தில் சோதனையானது நிறைவு பெற்று சென்றுள்ள நிலையில் சென்னையில் உள்ள கிரீன்வேட் சாலையில் உள்ள அவரது வீடு மற்றும் எம்எல்ஏ ஹாஸ்டலில் சோதனையானது நிறைவு பெற்று வந்திருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 11 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையானது நிறைவு பெற்று வந்த நிலையில் தற்பொழுது ஒரு கூடுதல் தகவலும் கிடைக்கவில்லை. பட்டிவீரன்பட்டியில் உள்ள அவரது மருமகனுடைய நூற்பாலையில் கைனி என்ற நூற்பாலையிலும் சோதனையானது தற்சமயம் நிறைவு அடைந்து உள்ளது என்ற கூடுதலான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ தமிழகத்தில் 7 இடங்களில் நடைபெற்ற இந்த வருமான அமலாக்கத்துறையினரின் சோதனையானது 4 இடங்களில் நிறைவை பெற்று மேலும் அவரது மகள் இந்திரா மற்றும் அவரது மகன் செந்தில்குமார், அவரது இளைய மகன் பிரபு ஆகியோரோட இடங்களில் அமலாக்கத்துறையினரின் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீராம், எவ்வளவு அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க? மற்ற இடங்கள் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய அந்த சோதனைகள் அப்படிங்கிறது எப்பொழுது முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? தற்பொழுது பார்த்தோம்னா இந்த 7 இடங்களில் 4 இடங்களில் சோதனையானது நிறைவு பெற்றிருக்கிறது. ஐ செந்தில்குமார் அவர்களுடைய இல்லத்தில் சோதனையானது தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய இருக்க நிலையில அவரது இளைய மகன் பட்டிவீரன்பட்டியில் இருக்கக்கூடிய ஹைனப் என்ற நூற்பாலையிலும் அவரது மகள் இந்திரா அவருடைய இல்லத்திலும் இந்த சோதனையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏறத்தாழ இன்னும் ஒரு 2-3 மணி நேர காலத்துக்குள் இந்த சோதனையானது நிறைவு பெறும் என வெளிவட்டாரங்கள் கூறி வரும் நிலையில் இந்த சோதனையானது இன்னும் நீடிக்கப்படுமா அல்லது விடிய இந்த சோதனையானது நடத்தப்படுமா இல்ல மேலும் இந்த ஆவணங்களின் அடிப்படையில் இந்த சோதனைகள் நீடிக்கப்படுமா என்று நாம் அமலாக்கத்துறையினர் சோதனை நிறைவு பெற்ற முடிய நாம் அறிய முடியும். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சங்கர்.